ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சிவப்பு கவுனி அரிசி கஞ்சி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து கஞ்சி மாவு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ 2 ஸ்பூன் என் பையனுக்கு, எனக்கு 1 ஸ்பூன் என் பையனுக்கு, ஏன்னா 1 டம்ளர் போகிறோம் எங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கட்டி போக நல்லா கரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சிட்டு அடுப்பில் ஆன் பண்ணி வைக்க வேண்டியதான், சிம்மில் வச்சு. ஏன்னா ஏற்கனவே அதை வந்து ஊற வச்சு எல்லாம் பண்ணினதுனால, கலஞ்சி உணர்த்தி ஊற வச்சு பண்ணினால உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இதுங்க வேண்டாம். அதனால் சீக்கிரமாக ஆகிடும். நான் உங்களுக்கு கொதித்து வரும்போது காட்டுறேன். அதுக்கு நாட்டு சர்க்கரை, ஆக்சுவலாக பால், காய்ச்சின பால், ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம். ஏலக்காய் தான் பாயசம் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து 2 ஸ்பூன் போட்டதுக்கு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் வந்து உங்களுக்கு தயங்காப்ப தான் நாட்டு சர்க்கரை போட்டுங்க. இது நல்லா வெந்து வந்தோம், சீக்கிரமாக வெந்துடும். அதான் சொன்னேன், முன்னாடி ஊற வச்சு நான் களைஞ்சி உணர்த்தி அதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். வெந்து எல்லாம் வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சே தான் கலரணும், அப்புறம் கட்டி தட்டி போயிடும். முன்னாடியே நம்ம இது பண்ணிட்டோம், இதனால கட்டி தட்டி போயிடும். ஆனால் சிம்மில் வச்சே தான் நீங்கள் கலரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இந்த கஞ்சி கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். போரலை, உங்களுக்கு வந்து தண்ணி போரலை. இப்போ வெந்நீர் இல்லை இது. இப்போ பரவாயில்ல, பச்சை தண்ணி ஊற்றலாம். வெந்நீரும் நீங்கள் பக்கத்தில் கொதிக்க வச்சு ஊற்றிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஊற்றலாம். நான் நீர்க்க தானே இருக்கணும் கஞ்சி, அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கஞ்சி இதுங்கி வந்துடுது, கெட்டியாகிடுது. இந்த சமயத்தில் நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன்னா, அப்போ 4 கொஞ்சம் நல்லா எங்களுக்கு ஸ்வீட் வேணும், ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இதை என்ன, சிவப்பு கவுனி அரிசி மட்டும் நல்லா திக்காகும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். இப்போ நாட்டு சர்க்கரை போட்டோன்னே நீர், அப்புறம் பாலும் ஊற்றோன்னே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பண்ணி முடிச்சோன்னே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் பொடி எனக்கு பிடிக்கும், நீங்கள் ஏலக்காய் வேணால் போட வேண்டாம். பாயசம் மாதிரியும் இருக்கும். நான் வந்து இப்போ நியூ இயருங்கனால இன்றைக்கி சுவாமிக்கு அப்படியே நைவேத்தியமும் பண்ணிட போகிறேன் இந்த கஞ்சியை. இது கஞ்சி இல்லை, பாயசம் மாதிரி தான், அதனால் இதை நைவேத்தியம் பண்ணிடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து ஆஃப் பண்ணிட்டு, கஞ்சி ஆஃப் பண்ணிட்டு பாலை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றுறோம். வெல்லம் சில சமயம் வந்து நம்மளுக்கு இதுவாகும், டைரெக்டாக ஊற்றினா வந்து வெள்ளத்தில் வந்து ஒரு வேளை அது வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஊற்றுங்க. இப்போ கஞ்சி ரெடி. இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. சாமிக்கு அப்படியே நைவேத்தியம் பண்ணலாம். முந்திரி பருப்பு வேணாலும் போடுங்க, நான் போடலை, அப்படியே நைவேத்தியம் பண்ணிடலாம். இதை வந்து கஞ்சி வித்து பாயசம்னு வச்சுங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லை வேணால் முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வச்சுட்டேன், நம்ம நைவேத்தியம் பண்ணிடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது சிவப்பு கவுனி அரிசி கஞ்சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.